வீட்டில் இருக்கிற பெண்களா நீங்க, அதாவது ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற பெண்கள் சில விஷயங்களை புத்திசாலித்தனமா இருந்தீங்கனாலே உங்களால கை நிறைய பணத்தை சேமிக்க முடியும். நீங்க சொன்னா நம்புவீங்களா? இந்த வீடியோல அதை பத்தினதான் சொல்ல போறேன். சின்ன சின்ன விஷயங்க தாங்க, சின்ன சிம்பிள் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நான் சொல்ல போறேன். நீங்க சொல்லலாம், என் ஹஸ்பண்ட் கொடுக்குற பணத்தை வச்சுதான் நான் என் வீட்டு செலவே பண்ணிட்டு இருக்கேன், நாங்க எல்லா விஷயத்துக்குமே அவரை நம்பிதான் இருக்கிறோம், நான் இங்க ₹1 கூட என்னால சேமிக்க முடியல அப்படின்னு சொல்றது எனக்கு புரியுது. ஆனா நான் சொல்ல போற இந்த சிம்பிள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க லைஃப்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். உங்களால உங்க ஹஸ்பண்டுக்கு கஷ்டப்படுற டைம்ல உங்களால பணத்தை கொடுத்து உதவவும் முடியும். அது எந்த மாதிரி விஷயங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகுறது நீங்களே பார்க்கலாம். இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மணி சேவிங்ஸ் ரிலேட்டான வீடியோஸ் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம். இப்போ நம்ம சேவிங்ஸ்ன்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் பெண்களா இருக்கிற, அதுவும் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது கிச்சன்ல இருந்து தான். கிச்சன்ல எந்த மாதிரி எல்லாம் நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம்? நீங்க இப்போ ஒரு கடைக்கு போறீங்க, அந்த கடைக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு சேஞ்சஸ் கிடைக்கும். அந்த சேஞ்ச் எல்லாம் அங்கங்கன்னு வைப்பீங்க, ஏதாவது செலவு பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி செலவு பண்ணாம அந்த கிச்சன்லேயே என்ன பண்ணுங்க, ஒரு உண்டியல் வச்சுக்கலாம். அந்த உண்டியல் வச்சு நீங்க அதுல அந்த சேஞ்சஸ் எல்லாம் நீங்க போடலாம். இப்போ வாஷிங் மிஷின்ல துணி போடும்போது உங்க ஹஸ்பண்டோட பாக்கெட்ல இருந்து ஒரு ₹10 ₹20 ஏதாவது சேஞ்சஸ் கிடைக்கும் போது அந்த காசை என்ன பண்ணலாம், நீங்க அந்த உண்டியல போடலாம். இப்போ சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி தான். சின்ன சின்ன விஷயத்துல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும். அந்த உண்டியல நீங்க உடைச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கும்? போட்ட ₹1 இருந்தாலும் அது கை நிறைய பணத்தை கிடைக்குமா இல்லையா? அதே போலதான் இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்போ சில நமக்கு கவர்மெண்ட்ல ரேஷன்ல கொடுக்குறாங்க கோதுமை, இந்த மாதிரி விஷயத்துல, அதாவது பச்சரிசி மாவு, இதெல்லாம் வெளியில போய் வாங்குறத நம்ம தவிர்த்துட்டு, அதாவது சீரக பொடி, மிளகு பொடி, அப்புறம் மிக்சர், இன்னும் நிறைய கேட்டா இந்த புளியோதரை மிக்சர், லெமன் மிக்சர், நிறைய மிக்சர் வந்துருச்சு. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யூஸ் பண்ணாம, அதாவது ரெடிமேடா இருக்கிறத யூஸ் பண்ணாம நம்மளே வீட்டுல கோதுமை வாங்கி அரைச்சி வைக்கலாம். இன்னொன்னு ஊறுகாய், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்மளே பண்ணலாம். ஹெல்த் மிக்ஸ் நம்மளே ரெடி பண்ணலாம். இப்போ அவங்க ரெடி பண்றாங்கன்னா, இப்போ ஒரு ஊறுகாய் ரெடி பண்றாங்கன்னா, ஒரு மாங்காய் ஊறுகாய், அதை அவங்க நல்லா வாஷ் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. அவங்க அது கெட்டு போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, நிறைய அதுல ஏதாவது கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஆனா நம்ம பண்றவங்க நம்மளுடைய குடும்பத்தோடைய நலத்தை பொறுத்து, நம்ம வீட்டுல இருக்கிறவங்கள பொறுத்து ஹெல்த் கான்சியஸா என்ன பண்ணுவோம், அந்த சில கெமிக்கல்லாம் ஆட் பண்ணாம நம்ம பியூரா என்ன பண்ணுவோம், நல்ல ஒரு ஹெல்த்தியான ஊறுகாயா ரெடி பண்ணுவோம். அந்த மாதிரி தான் ஒரு விஷயம். இப்ப சீரக பொடி பாத்தீங்கன்னா ஏதாவது கலப்படம் பண்ணலாம். அதை நம்மளே சீரகம், மிளகு இதெல்லாம் வாங்கி வறுத்து அரைச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாம். இது நம்ம டைம் கிடைக்கிற டைமுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நம்ம செஞ்சு பண்ணி வச்சோம்னா, நம்ம அந்த காசு, நம்மளோட ஹெல்த் நல்லா இருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஒர்க் போய் சம்பாதிக்க முடியும். இப்போ உங்க ஹஸ்பண்ட் உடம்பு சரியாம இருந்துச்சுன்னா அப்போ மாச சம்பளங்கிறது கஷ்டமா இருக்கும். அவரை நம்பிதான் நம்ம இருப்போம். ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உருவம் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஹெல்த்தியா இருந்தாதான் உங்களால ஓடி சம்பாதிக்க முடியும். அப்போ அதுக்கு நம்ம வீட்டுல இருக்கிறவங்க பார்த்து அவங்களுக்கு ஹெல்த்தான விஷயங்கள், நல்ல ஒரு கலப்படம் இல்லாத விஷயங்கள் கொடுத்தாதான் அவங்களோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் கொடுக்க வேண்டியதா இருக்கும். இப்போ ஹெல்த் விஷயத்துல பாத்தீங்கன்னா 2 விதமா இருக்குது. ஒண்ணு கிரானிக், இன்னொன்னு அக்யூட்னு. இப்போ கிரானிக்னு பாத்தீங்கன்னா சாதாரண தலைவலி, காய்ச்சல், இந்த மாதிரி ஃபீவர், ஸ்டொமக் அப்செட், இந்த மாதிரி ஒரு டெம்பரரியான ஒரு சரி பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கும். ஸ்ட்ரெஸ்னால என்ன ஆகும், நமக்கு தேவையில்லாத பிபி ரைஸ் ஆகும், ப்ரெஷர் வரும். இன்னொன்னு வெளியில போய் நம்ம சாப்பிட்றதுனால எண்ணெய் பொருள், அது எந்த மாதிரி எண்ணெய்ன்னு தெரியாது, அப்போ அதனால கொலஸ்ட்ரால், அப்போ சுகரு, இந்த மாதிரி நிறைய நம்மளுடைய லைஃப் லாங் நம்ம டேப்லெட் எடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நமக்கு அஃபெக்ட் ஆயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், போய் நம்ம மெடிசன் வாங்குறதுக்கே என்ன பண்ண போறோம், கொண்டு போய் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு என்ன பண்ண போறோம், செலவு பண்ணிட்டே இருக்கிற மாதிரி ஆயிடும். அப்போ அந்த செலவுகள்லாம் கட்டுப்படுத்த நம்ம வெளியில வாங்குற செலவுகளையும் கட்டுப்படுத்தி நம்ம வீட்லயே ஹெல்த்தியான விஷயங்களா செஞ்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்னு எடுத்துக்கிறோம்னா, சில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் கொடுக்குற சில இந்த மாதிரி அட்வான்டேஜை நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாதாரண தலைவலி, காய்ச்சல் கூட நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கறத விட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி மெடிக்கல் காலேஜ், இந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் போய் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் நிறைய பேர் என்ன பண்றாங்க, நம்ம குழந்தைங்க பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சாதான் நல்லா அவங்களுக்கு எஜுகேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரைவேட் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஆனா அதே நல்ல ஒரு எஜுகேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கிடைக்குது. எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லும் நம்ம என்ன சொல்லிட முடியாது, தப்பு சொல்லிட முடியாது. நம்ம சர்ச் பண்ணி பார்த்து நல்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கலாம். கவர்மெண்ட்ஸ்ல நிறைய நமக்கு என்ன கொடுக்குறாங்க, சலுகைகள் கொடுக்குறாங்க. அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ
அந்த சலுகைகளை நம்ம யூட்டிலைஸ் பண்ணி இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களாம் எந்த ஒரு வேலையிலும் இல்லாமல் இல்லை. சில ஐபிஎஸ் ஐஏஎஸ் கூட ஆகியிருக்காங்க. அந்த மாதிரி அளவுக்கு அவங்களுக்கு நல்ல நாலேஜ் கிடைக்குது. நம்ம படிக்கிற இடத்த பொறுத்து கிடையாது, நம்மளுடைய நாலேஜ் பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை ஃபியூச்சர் வந்து என்ன ஆக போகுது இருக்க போகுது. அதனால நம்ம வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தாதான் நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கும் அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு உடம்பு சரியில்லைனாலும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா தான் நம்ம வந்து சரியா ஆகுங்கிறதும் பண்ண முடியாது. சின்ன சின்ன விஷயங்களை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அப்ரோச் பண்ணிக்கலாம். சைக்காலஜி ஆஃப் மணிங்கிற புக்ல சொல்லியிருக்காங்க, நம்ம எல்லாருமே வந்து நமக்காக வாழறதை விட அடுத்தவங்களுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கணும். அதாவது அடுத்தவங்களுக்கு முன்னாடி நம்ம பணக்காரனா காமிச்சிக்கணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை வாங்கி வைக்கிறது. வீட்டில் வந்து அவங்க இது வாங்கிட்டாங்க, நம்ம அண்ணா இது வாங்கிட்டாங்க, நம்மளுடைய அக்கா இது வாங்கிட்டாங்க, நம்ம சித்தப்பா இது வாங்கிட்டாங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்க இது வாங்கிட்டாங்கன்னு அதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்றோம், நம்ம வீட்டில் இது வாங்கணும் அது வாங்கணும், எனக்கு 55 இன்ச்சஸ் டிவி வாங்கணும், ரெக்லைனர் சோஃபா தான் நான் உட்காருவேன் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நம்ம செலவு பண்றோம். அந்த விஷயத்த வந்து நீங்க வாங்கும் போது அதுக்கு ரிப்பேர் ஆகும், அதுக்கு திருப்பி நீங்க செலவு பண்ணிட்டு அதாவது லெஸ் ஸ்டஃப் லெஸ் ஸ்பெண்டிங். நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளோட வீட்டுல வந்து பொருட்களை வந்து ஸ்டஃப் பண்ணாம அதாவது அடைச்சு வைக்காம இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களோட செலவுகள் வந்து கம்மியாகும். அது இதுன்னு இப்போ லைட்டு வந்து நீங்கள் 10-15 லைட்டு, ஸ்ட்ரிப் லைட்டு, அந்த லைட்டு இந்த லைட்டுன்னு போட்டு வச்சிங்கன்னா அதாவது பீஸ் போச்சுன்னா திருப்பி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை போடணுங்கிறதுக்காக செலவு தான் பண்ணணும். இந்த மாதிரி விஷயத்துலலாம் நீங்கள் செலவு பண்ணுறதை கம்மி பண்ணி 10,000 ரூபாய் இன்னைக்கு உங்கள்கிட்ட காசு இருக்குது, இந்த மந்த் இருக்குன்னா அதை எடுத்துகிட்டு நீங்கள் போய் ஒரு மாலில் போய் செலவு பண்ண பார்ப்பீங்களா, இல்லை ஒரு கோல்டு காயின் வாங்க பார்ப்பீங்களா? இப்போ ஒரு 8,000 ரூபாய் இருக்கிற கோல்டு காயின் ஒரு கிராம் இன்னும் ஒரு 2 மாசத்துல என்ன ஆகும், 10,000 ரூபாய் கூட வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன் ஒரே மாசத்துல 10,000 ரூபாய் வரதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அப்போ நம்ம ஒரு மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணாதான் அந்த பணத்தோட பெருகிறது வந்து அதிகமா இருக்கும். செலவு பண்ணீங்கன்னா அது இன்னையோட காத்தோட போயிடும். அப்போ அதுக்கு நீங்க வெக்கேஷனே போகாம இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல, சில பார்க்கு, பீச்சு, இந்த மாதிரி மாலு, இந்த மாதிரி போகலாம். விண்டோ ஷாப்பிங் பண்ற அளவுக்கு மால் போகலாம். அதாவது நீங்க பசங்களை வந்து நீங்க வந்து பார்த்துக்க முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும்னா மால் போகலாம், இல்லைன்னா பீச், பார்க்கு இந்த மாதிரி இடத்துல கூட நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம பணத்தை வந்து ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றது பாருங்க, செலவு பண்றதை கம்மி பண்ணுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா லோக்கல் ஷாப்ல வந்து பர்ச்சேஸ் பண்றதை பாருங்க. ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், இல்லை நம்ம சாப்பிட்ற ஃபுட்டா இருக்கட்டும். இப்போ வந்து ஹெல்த்துங்கிறது முக்கியம் தான், அதுக்காக நீங்க ரோட்டு கடையில போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, ஹைஜீனிக்கா நல்ல ரோட்டு கடைங்க இருக்கிறதும் இருக்குது. இன்னொன்று டேஸ்டாகவும் இருக்கும். அங்கே போனீங்கன்னா சுட சுட உடனே கொடுத்துருவாங்க. சில பெரிய ஹோட்டலுக்குலாம் நீங்க போனீங்கன்னா 10 நிமிஷம் வெயிட் பண்ண ஒரு தோசை 20 ரூபா 30 ரூபா இருக்கும். ஏன் அங்கே 100 ரூபாய் கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம்னா அதே மாவு தான், அதே மாதிரி தான் தோசை இருக்க போகுது. ஆனா ஏன் அப்படி இருக்காங்கன்னா, நம்ம வந்த உடனே நமக்கு கதவு திறந்து விட்டு சல்யூட் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்காரு, அப்புறம் கேஷியர் இருக்காரு, நமக்கு சர்வ் பண்றதுக்குன்னு ஒருத்தர் இருக்காரு, அந்த தோசை செய்யறதுக்குன்னு ஒருத்தர் இருக்காரு, அந்த ஹோட்டல்ல ஏசி போட்டிருப்பாங்க, லைட்ஸ், இதுக்கெல்லாம் சேர்த்து தான் என்ன பண்ணுவாங்க, அந்த தோசைக்கான காசு இருக்கும். அதே மாதிரி 10 பேரை தாண்டி தான் அந்த தோசைக்கு நம்ம கிட்ட வருது. அப்போ அதுக்கான காசு நம்ம கிட்ட வாங்குவாங்க. இப்போ ஒரு ட்ரெஸ் ஷாப் இருக்கட்டும், நீங்க லோக்கல் ஷாப்ல வாங்கும் போது நம்ம கம்மியான விலை இருக்குது. ஆனா ஒரு பிராண்டடான ஒரு ஷாப்ல வாங்கும்போது ஏன் அப்படி இருக்குன்னா, அந்த பிராண்டுக்குன்னு ஒரு நேம் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது பல பேரை கடந்து என்ன பண்ணுது, அந்த ஷாப்புக்கு வருது. அப்போ அதுக்கான காசெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு ட்ரெஸ்ஸில் தான் வைப்பாங்க. ஒரு 30 to 40% வந்து ப்ராஃபிட், அதாவது அவங்க மார்ஜினே வந்து என்ன பண்றாங்க அதில் வைக்கிறாங்க. ஒரு ட்ரெஸ்ஸுக்காகட்டும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க அவாய்ட் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு லக்ஸுரியான ஹோட்டல் இல்லை ஒரு பெரிய ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ரோட்டு கடையில் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அதுவும் நல்ல ஹைஜீனிக்காக இருக்கிறது உங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்பை வந்து டெலீட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்னா என்ன சொல்றேன்னா, உங்களை செலவு வைக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் குரூப்பை டெலீட் பண்ணிடுங்க. அந்த சில குரூப்லாம் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருப்பீங்க, சாரீஸு, சுடிதார், லெகின்னு. இந்த குரூப்லாம் வந்து நிறைய உங்களுக்கு டெய்லியும் வந்து என்ன பண்ணுவாங்க, அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அனுப்பிச்சிட்டு கூட இருப்பாங்க. சில டைம் உங்களுக்கு அந்த வாங்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் கூட இருக்கலாம், அதுக்கான நீடு எதுவுமே இல்லை. ஆனாலும் நீங்கள் அதை பார்க்கும்போது ஏதாவது ஒன்று அழகாக இருக்கும். இன்னைக்கு வாங்கலைன்னா இது போயிடுச்சுன்னா, இது வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு என்ன பண்ணிடுவீங்க, அதை வாங்குறதுக்கு 1000 ரூபாய் கொடுத்து வாங்குவீங்க. சும்மா பார்க்க போன நீங்கள் என்ன ஆயிடுச்சு, 1000 ரூபாய் செலவாயிடுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் அந்த வாட்ஸ்அப் குரூப்பை வந்து என்ன பண்ணுங்க, டெலிட். சில பேர் வந்து சிக்கனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்கனத்துக்கும் கஞ்சத்தனத்துக்கும் வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தேவை இருக்கும், தேவையா இருக்கிறத வந்து வாங்குறது, அதுவும் சிக்கனமா. இப்போ வந்து நம்ம சாப்பிடணும்னு நமக்கு தோணுது, ஆனா நான் போய் 3 ஸ்டார் ஹோட்டல்ல தான் உட்காந்து சாப்பிடுவேங்கிறதுக்கும் ஒரு நார்மல் ரோட்டு கடையில உட்காந்து சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது சிக்கனம். இதே கஞ்சத்தனம்ங்கிறது, எனக்கு பசிக்குது ஆனாலும் சாப்பிடாம என்ன பண்றது, வீட்டுக்கு வந்துடுறது, இல்லை எனக்கு
வந்து இந்த பர்த்டேக்கு எனக்கு ஒரு சின்ன பசங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கணுங்கிறது அதை வந்து லோக்கல் ஷாப்ல வாங்கி கொடுத்து நம்ம முடிக்கலாம். ஆனா அதை கூட வாங்கி கொடுக்காம அந்த பசங்களுக்கு பழைய ட்ரெஸ் போடுறது, அதாவது நமக்கு தேவை இருக்கும்போது செலவு பண்ணாம இருக்கிறதுக்கு பேரு தான் கஞ்சத்தனம். அதனால கஞ்சத்தனமா இருக்காதீங்க, சிக்கனமா. எல்லாருக்கும் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கணும்னு ஆசை இருக்கும். அதுக்கு நியூஸ் பேப்பர் வாங்குறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், வெப்சைட் இருக்குது. அதுக்கே வந்து ஆன்லைன் வெப்சைட் இருக்குது. சில நம்ம கையில எல்லார் கையிலயும் ஃபோன் இருக்கும்போது எல்லாத்தையும் அதுவே நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். கிளாத் எல்லாம் வந்து இப்போ சாரீஸ் வந்து சிலது டேமேஜ் ஆயிருக்கும், சில சின்ன சின்ன டேமேஜ் ஆயிருக்கும், இல்லை பழசாயிருக்கும். இதுல என்ன பண்ணலாம், சுடிதாரா இல்லை கவுனா இந்த மாதிரி என்ன பண்ணலாம், கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் தைக்கலாம், ஒரு குழந்தை ரீயூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அடுத்தது பணத்துக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம கையில எவ்வளவு பணம் இருந்தாலும் அது வந்து சந்தோஷமா அதுக்கேற்ற மாதிரி வாழ கத்துக்கணும். இப்போ நம்ம கிட்ட இவ்வளவுதான் இருக்குது, அவங்க இவ்வளவு பணக்காரங்களா இருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் வந்து இருக்கக்கூடாது. நம்ம கையில எவ்வளவு பணம் இருக்கோ அதை வந்து நினைச்சு சந்தோஷமா இருந்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க பணக்காரங்களா இருந்தாலும் அதை வச்சு நிம்மதியா வாழ்வீங்க. நீங்க அது பணம் கம்மியானாலும் அப்போ உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்குதோ அதை வச்சு சந்தோஷமா வாழ்வீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பணத்துக்கு ரெஸ்பெக்ட் வந்து யாருமே போதும்னு சொல்லவே மாட்டாங்க. நம்ம சாப்பாடு கூட என்ன பண்ணிடுவோம், போதும்னு சொல்லி நிறுத்திடுவோம். ஆனா வந்து பணத்தை வந்து யாருமே எனக்கு போதும் அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க. அதனால இருக்கிறத நம்ம வச்சு சந்தோஷமா இருந்தோம்னா, அந்த பணத்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்ம இருந்தோம்னா நம்ம கிட்ட இன்னும் அதிகமா வந்து சேரும்.